ஆங்கிலத்தில் குட் அப்படிங்கிற வார்த்தையை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். முதல்ல நடக்க வாய்ப்பு உள்ளதை பற்றி சொல்கிறதுக்காக, அதாவது இட் குட் ரெயின் டுடே, இன்றைக்கி மழை வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ரெண்டாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக, அதாவது ஐ குட் ஹெல்ப் யூ, என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. மூணாவது நாகரிகமான வேண்டுகோள் வைக்கிறதுக்காக, அதாவது could I speak with எம்டி, அதாவது நான் எம்டி கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக. நாலாவது கடந்த காலத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக, அதாவது when I was young I could run fast, அதாவது நான் சின்ன வயசாக இருந்தபோது நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. கடைசியாக ஆலோசனை சொல்கிறதுக்கு we could go to the movie tonight, இன்றைக்கி நம்ம படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு ஆலோசனை. தேங்க்யூ, நன்றி.